கதாநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களோட 233வது படம் எச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ RKFI அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கமல் சார் தான் ஹீரோ நடிக்கிறாரு. இப்போ இந்த படம் இப்போ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. சவுத் இந்தியாவிலேயே வேறு எந்த படமுமே பண்ண முடியாத ஒரு சம்பவத்தை கமல்ஹாசன் 233 அப்படிங்கிற இந்த படம் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் இந்த படம் ஒரு ஷாட்டு கூட இதுவரை எடுக்கலை. ஸோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் ஷூட்லாம் போக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கமல் சார் ஒரு பயங்கரமான பீக்கில் இருக்கார். அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபாலோ லைக் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமல்ஹாசன் 233. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கமல்ஹாசன் 233 அப்படிங்கிறத ரொம்ப காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு இப்படி தான் போக போகுது. இதில் ஒரு அரசியல் சார்ந்த கதையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. அந்த போஸ்டரை பார்க்கும்போது கையில் தீப்பந்தம் வச்சுருக்காரு. ஸோ பார்க்கும்போது ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ எச் வினோத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீனி போடுற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ கமல் சார் சும்மா ஒரு டேரக்டரை யாரையும் போய் பொத்தாம்பதுவா இவர் இந்த படம் இத்தனை கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்காரு, இவரை தூக்கிட்டு போயிடுவோமா அப்படின்லாம் தூக்கிட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் ஒருத்தரை தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட பல விஷயங்கள் நிறைந்த ஒரு டேரக்டர் தான் எச் வினோத். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த கமல்ஹாசன் 233 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக வரப்போகுது. எச் வினோத் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை பற்றி பேசுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் இன்றைக்கி மட்டும் ட்ரெண்டிங்கில் கிடையாது. கடந்த சில மாதங்களாக, அதுவும் கடைசியாக ஒரு மாதம், இந்த ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கு. 1 year ஆஃப் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில், அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பத்தில் பயங்கர பீக்கில் இருந்தார். பயங்கர பீக்கில் அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ விக்ரம் என்னெல்லாம் பண்ணிச்சு, அது என்ன வசூல் சாதனை பண்ணிச்சு, அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சுன்னு அதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் இந்தியன் 2 பற்றி நிறையா சுவாரஸ்யமான தகவல்களை நிறையா சோஷியல் மீடியாவில் நிறையா ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்து, ஸோ அது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு. நடுவில் கூட சங்கர் சார், ஸோ சவுத் இந்தியாவிலே ஒரு பிக்கெஸ்ட் டைரக்டர் அப்படின்னா சங்கர் சாரை நம்ம சொல்லுவோம். ஸோ சங்கர் சாரை பார்த்து கமல் சார் ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்து அவர் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை பார்த்துட்டு, இதுதான் உங்களோட உச்சம், அதாவது நம்ம சங்கரோட படைப்பை பார்த்து நம்ம பயங்கரமாக பிரமிச்சு போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்நியனாக இருக்கட்டும், இந்தியனாக இருக்கட்டும், இல்லை சிவாஜியாக இருக்கட்டும், எந்திரனாக இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நம்ம பயங்கரமாக பிரமிச்சு போயிருக்கோம். ஆனால் இதுதான் உங்களோட உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த படம் நடுவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்தது அப்படின்னா எல்லா படத்தையும் அடித்து நொறுக்க போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ கமல் சார் அடுத்து பாருங்களேன் எப்படிப்பட்ட லைனப் வச்சுருக்காருன்னு. ஸோ இந்த இந்தியன் 2 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இந்தியாவிலே அதிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படத்தில் இந்தியன் 2 இருக்குது. அதுக்கடுத்து தான் கமல்ஹாசன் 234. ஸோ அது மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன் அப்படின்னாலுமே அதில் இன்னும் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ கமல் சார் தான் லீட் ரோல் அப்படிங்கிற விஷயமும் இன்னொரு பக்கம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் உண்மை தான். அப்புறம் ப்ராஜெக்ட் கீழே 20 நாளைக்கு 150 கோடி சம்பளம் அப்படிங்கும்போது, அப்பா என்னப்பா இப்படிலாம் யாருக்காவது நடக்குமா அப்படின்னா நடக்கும். அது கமல் சாருக்கு நடக்கும். அதுவும் இப்போ நடக்கும். ஏன்னா கமல் சார் அந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருக்கார். 150 கோடி இல்லை, 180 கோடி வரையும் சொல்கிறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு வரப்போகிற நாட்களில் அது கிளியராக என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்புறம் பிக் பாஸில் வழக்கமாக 70 கோடி கொடுத்துருந்தாங்க, 80 கோடி கொடுத்துருந்தாங்க, 100 கோடி கொடுத்தாங்க போன சீசனில். இப்போ இந்த வாட்டி நான் வரலை, ஆனால் 150 கோடி வேணால் கொடுத்து பாருங்க, வேணா நான் வரேன் அப்படின்னு கேட்டிருக்காரு சும்மா ஒரு வார்த்தைக்கு. அப்போ தான் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அதுக்கும் சரிங்க சார் நாங்கள் ரெடி, இன்னும் விட்டா 200 கோடி கூட கொடுத்து கூப்பிடுவாங்க போல். இதுதான் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்தியாவில் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஹோஸ்ட்டுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெரிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த எச் வினோத் இந்த ப்ராஜெக்ட் கூட ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் இதுவரையும் எந்த ஒரு படமுமே ரிலீஸ்க்கு முன்னாடியோ இல்லை ரிலீஸ்க்கு அப்புறம் கூட வச்சுக்கோங்களேன், ஓடிடியில் இந்த விலைக்கு போனதே கிடையாது. இத்தனைக்கும் இந்த படத்துக்கு ஒரு பூஜை போடல.
இதுவரையும் இந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு பூஜை போடல, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கல, எதுவுமே பண்ணல. இந்த படத்துக்கு ஒரு நாள் கூட ஷூட்டிங் போகலை. ஆனால் இந்த படம் இப்போவே நெட்ஃப்ளிக்ஸில் 125 கோடிக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. இதுதான் சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட்டே. யாராவது ஆதிபுருஷ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் அதை சவுத் இந்தியா ஃபிலிம்னு எடுத்துக்க மாட்டேன். அது வந்து ஹிந்தி ஃபில்மு. ஸோ சவுத் இந்தியா ஃபில்மை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதை கொண்டு வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னடா நீ எப்போ பார்த்தாலும் கமல் சாரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? இப்போ நான் வந்து ஒரு சினிமா சேனல், ஸோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, சினிமா அப்டேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்தியன் 2ஆக இருக்கட்டும், கமல்ஹாசன் 233ஆக இருக்கட்டும், 234ஆக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பிக் பாஸை பற்றி நான் பேசுகிறேன். அதில் வந்து கமல் சாருக்கு இவ்வளோ சம்பளம், கமல் சார் வந்து ப்ராஜெக்ட் கீழே வந்து வில்லனாக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயம் வரும்போது இதெல்லாம் நான் பேசாமல் வேறு எதை பற்றி பேசுவேன்? ஸோ அந்த மாதிரி கமல் சார் வந்து ஒரு பயங்கர பீக்கில் இருக்கார். இப்போ கூட பாருங்கள், வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குது. 7 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல். ஸோ ஒரு பக்கம் வந்து தேட்டர் ஓனர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் மூவிஸ்லாம் வந்ததுல அந்த படங்களை பார்த்துட்டு பயங்கர அதிருப்தியாக இருந்தவங்களுக்குலாம் ஓரளவுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது, மனசை வந்து குளிர்ச்சி அடைய வச்சது வந்து இந்த வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ் தான். ஒரு ரீரிலீஸை இந்த அளவுக்கு 2 வாரம் 3 வாரம் அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இனிமேல் கமல் சார் அவர் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார். இப்போ அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் இங்கே யாருமே ஏற்றுக்க போகிறதில்ல. யாரும் இல்லை, சில பேர் ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1. அதாவது ஒப்பீனியன் 1000 சொல்லலாம், இவர் நம்பர் 1 அவர் நம்பர் 1, அது கிடையாது. இந்த படம் வரட்டும் பாரு என்ன ஆகுது பாருன்னு. ஆனால் ஃபேக்ட் படி பார்த்தா இப்போதைக்கு கமல் சார் தான் நம்பர் 1. இதை ஏற்றுக்க மனசு இல்லாதவங்க ஏற்றுக்காதீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நிலவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான், கமல் சார் அப்படிங்கிறவர் பயங்கர பீக்கில் இருக்கார். இந்த கமல்ஹாசன் 233 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டு, அவரோட ப்ராஜெக்ட்டுக்கே இந்தியன் 2 ப்ராஜெக்ட்டு, அப்புறம் கமல்ஹாசன் 234 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட்டு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்களுமே பெருசு, பெரிய பெரிய நடிகர்களை வச்சு தான். சாதாரணமாக சும்மா ஒரு 3 கோடி 2 கோடியில் சும்மா அருள்நிதியோ இல்லை ஜெய்யோ வச்சு எடுக்கிற படங்கள் கிடையாது. அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை வச்சு தான் எடுக்கிறாரு. ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, இன்றைக்கி பயங்கர பீக்கில் இருக்கார் கமல் சார். இந்தியாவிலேயே இன்றைக்கி அவர் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது நடுவில் கொஞ்ச நாள் அவர் இல்லாமல் இருந்தார். ஆனால் நாயகன் மீண்டும் வராரு அப்படிங்கிறது சும்மா ஒரு பாட்டுக்காக எழுதினது கிடையாது, உண்மையிலே மீண்டும் வந்திருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில் வரக்கூடிய டைலாக் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அதோட பல மடங்கு வேறு மாதிரி வந்திருக்காரு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.